ஒடிசா அரசியலை கலக்கும் தமிழரான விருப்ப ஓய்வு பெற்ற IAS அலுவலர் மற்றும் பிரதமர் மோடியே குறிப்பிட்டு பேசும் அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ள இந்த VK பாண்டியன் எனப்படும் வி கார்த்திகேயன் பாண்டியன் யார்? இவரின் வெற்றிக்கு பின்னால் உள்ள பின்னணி என்ன என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, முதல்வர் நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்குரியவராக கார்த்திகேய பாண்டியன் உருவானது எப்படி என்பது இன்னமும் சுவாரஸ்யத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். மேலும் இவரின் மனைவியும் ஒரு முக்கியமான நபர். இவரை பற்றி முழுமையான தகவல்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். தற்போது ஒரு சில நாட்களாக சமூக வலைதளத்தில் பார்த்தால் VK பாண்டியன் என்ற பெயர் அடிக்கடி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அவர் யார், அவரின் பின்னணி என்ன என்பதனை பற்றி பார்க்கலாம். 1974 தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய கூத்தன்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர்தான் வி கார்த்திகேயன் பாண்டியன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தும் நெய்வேலி விளையாட்டு விடுதியில் தங்கி படித்த பாண்டியன் மதுரை ஒத்தக்கடை விவசாய கல்லூரியில் BSc முடித்தார். பிறகு டெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை படித்தார். 2000ஆவது ஆண்டில் இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற பாண்டியன் ஒடிசா மாநிலத்தில் IAS அலுவலராக பணியை தொடங்கினார். இதே ஆண்டில்தான் ஒடிசா முதல்வராக நவீன் பட்நாயக்கும் பதவியேற்று இன்னமும் தொடர்கிறார். காலஹண்டி மாவட்டத்தில் உள்ள தரம்கர்கில் முதலாக துணை ஆட்சியராக பொறுப்பேற்ற பாண்டியன் நெல் கொள்முதலை ஒழுங்குபடுத்தினார். 2005இல் பழங்குடியினர் அதிகம் வாழும் மயூர்பஞ்ச் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார். 2007 முதல் 2011 வரை கஞ்சம் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய காலகட்டத்தில் தான் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் கவனத்தை பெற்றார். கஞ்சம் மாவட்டத்தில் தான் நவீன் பட்நாயக்கின் பேரவை தொகுதியான ஹிஞ்சிலி இருக்கிறது. இங்குதான் நவீன் பட்நாயக் MP ஆக இருந்த அஸ்கா மக்களவை தொகுதியும் இருக்கிறது. ஆட்சியராக பாண்டியன் இருந்தபோதுதான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேசிய அளவில் 2 முறை கஞ்சம் மாவட்டம் விருது பெற்றது. கஞ்சத்தில் இருந்துதான் வி கார்த்திகேயன் பாண்டியனின் மேல் நோக்கிய பயணம் தொடங்குகிறது. பாண்டியனுடைய திறமையை மெச்சிய முதல்வர் நவீன் பட்நாயக் 2011இல் அவரை முதல்வர் அலுவலகத்துக்கு அழைத்து கொண்டார். முதல்வர் நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்குரியவராக VK பாண்டியன் உருவானது எப்படி என்பது இன்னமும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். 2012இல் தான் அந்த சம்பவம் நடந்தது. பியாரி மோகன் மொஹபத்ரா என்பவர் முன்னாள் IAS அலுவலர். நவீன் பட்நாயக்கின் தந்தை பிஜு பட்நாயக் முதல்வராக இருந்தபோது அவரிடம் முதன்மை செயலாளராக இருந்தவர். மொஹபத்ராவை அரசியலுக்கு கொண்டு வந்தார் பிஜு பட்நாயக். 1997இல் தந்தை பிஜுவின் மறைவுக்கு பிறகுதான் பெரும்பாலும் ஒடிசாவுக்கு வெளியிலேயே இருந்து பள்ளி கல்லூரி படிப்பு எல்லாவற்றையும் டேராடூன் டெல்லியில் முடித்தவரான நவீன் பட்நாயக் ஒடிசாவுக்கும் அரசியலுக்கும் வந்தார். அப்போது நவீன் பட்நாயக்கிற்கு ஒரு வழிகாட்டியை போல திகழ்ந்தவர்தான் மொஹபத்ரா. ஒடிய மொழியில் சரியாக எழுதவோ படிக்கவோ தெரியாதவராக இருந்ததாக சொல்லப்படும் நவீனுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் எல்லா வகையிலும் உதவியாக இருந்து செயல்பட்டவர் மொஹபத்ரா. ஆனால் 2012இல் முதலாக முதல்வர் நவீன் பட்நாயக் வெளிநாட்டுக்கு லண்டனுக்கு சென்றிருந்த போது கட்சியின் சில தலைவர்களின் உதவியுடன் ஆட்சியை கைப்பற்ற மொஹபத்ரா முயற்சி மேற்கொண்டார். இதற்கு காங்கிரசும் உதவியதாக சொல்லப்படுகிறது. ஒடிசாவில் அப்போது 144 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் பிஜு ஜனதா தளத்துக்கு 104 உறுப்பினர்கள் இருந்தனர். மொஹபத்ராவால் சுமார் 30 பேரின் ஆதரவை மட்டுமே திரட்ட முடிந்தது. இந்த நேரத்தில் VK பாண்டியன் தான் பெரும்பாலான MLAக்களையும் அமைச்சர்களையும் நவீன் பட்நாயக்கிற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து மொஹபத்ராவின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை தடுத்ததாக கூறுவார்கள். 2012இல் தான் அந்த சம்பவம் நடந்தது. என்னதான் முதல்வர் அலுவலகத்தில் பணி என்றாலும் அந்த நேரத்தில் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது VK பாண்டியன் மிகவும் ஜூனியர் தான். கட்சியிலும் ஆட்சியிலும் கடினமான தருணங்களில் எல்லாம் நவீன் பட்நாயக்கிற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வந்ததன் மூலம் அவருக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவராகிவிட்டார் VK பாண்டியன். ஒடிய மொழியினர் அல்லாதவராக IAS அலுவலராக பணியில் இருந்த போதும் நவீனின் முழு விசுவாசியாக ஆனார் VK பாண்டியன்.
2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் வரை வி.கே. பாண்டியன் பெரிய அளவில் வெளியுலகத்திற்கு வராமல் இருந்தார். ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நவீன் பட்நாயக்கின் முகமாகவும் குரலாகவும் வி.கே. பாண்டியன் செயல்பட ஆரம்பித்தார். அதை நவீன் பட்நாயக்கும் முழுமையாக ஆமோதித்தார். அரசு நிர்வாகம் மட்டுமல்லாமல் கட்சியிலும் தனது ஆதிக்கத்தை வி.கே. பாண்டியன் செலுத்தி வந்தார். ஒடிசாவைச் சேர்ந்த பெண் IAS அதிகாரியை திருமணம் செய்தார் வி.கே. பாண்டியன். இந்த தம்பதியருக்கு ஒரு மகள் உள்ளார். ஒடிசா அரசியலிலும் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்தார். நவீன் பட்நாயக் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவருக்கு 77 வயதிற்கு மேல் ஆகிவிட்டது. 23 ஆண்டுகளாக ஒடிசாவின் முதல்வராக இருக்கிறார் நவீன். இதுவரையிலும் தன்னுடைய வாரிசு என யாரையும் அவர் முன்னிறுத்தியதில்லை. அவற்றை கவனத்தில் கொண்டு வி.கே. பாண்டியன் களத்தில் விரைவில் இறக்கப்படுவார் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்தது. அப்போது இந்த நிலையில் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விருப்ப ஓய்வு பெற்றார் வி.கே. பாண்டியன். அவர் விருப்ப ஓய்வு பெற மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்தது. உடனே அவர் ஒடிசா அரசு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றும் 5D இனிஷியேட்டிவ் அண்ட் நவீன ஒடிசாவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த பதவி கேபினட் அந்தஸ்து கொண்டது. அதோடு இந்த துறை முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படக்கூடியது. அதோடு அனைவரும் எதிர்பார்த்த வகையில் வி.கே. பாண்டியன் பிஜு ஜனதா தள கட்சியிலும் இணைந்தார். கட்சியில் இணைந்த பிறகு வி.கே. பாண்டியன் அளித்த பேட்டியில் ஜெகநாதரின் ஆசையோடும் முதல்வரின் வழிகாட்டுதலோடும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணிவுடனும் மாநில மக்களுக்காக தன்னலமின்றி பாடுபடுவேன் என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் மக்களவை தேர்தலோடு ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலும் வந்தது. தற்போது தேர்தலும் தொடங்கி பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. ஒடிசாவில் தேர்தல் 4 கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மே 13ஆம் தேதி 28 தொகுதிகளுக்கும் மே 20ஆம் தேதி 35 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் மே 25ஆம் தேதி 42 தொகுதிகளுக்கும் ஜூன் 1ஆம் தேதி 42 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. ஒடிசாவில் பல அரசியல் கட்சிகள் உள்ள போதிலும் பிஜு ஜனதா தளம், பாஜக, காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளே செல்வாக்கோடு உள்ளன. இந்த மும்முனை போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ள நிலையில் ஒடிசாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையான ரத்ன பண்டாரின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக விமர்சித்தார். இந்த நிலையில் பிரதமரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்திருக்கும் வி.கே. பாண்டியன், இந்த விவகாரம் குறித்து பிரதமருக்கு நன்றாக தெரியும் என்றால் அவர் சாவிகள் இருக்கும் இடத்தை கண்டறிய வேண்டும். அவருக்கு கீழே பல அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள். அவருக்கு இதை பற்றி தெரிந்திருக்கும். அவர் ஒடிய மக்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆட்சி பணியில் சிறக்க பணியாற்றி இப்போது முதல்வராக இருப்பவரின் நம்பிக்கையை பெற்று ஒடிசா அரசியலில் பெரும் புயலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழரான மதுரைக்காரர் வி. கார்த்திகேய பாண்டியன் என்பது குறிப்பிடத்தக்கது.